இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு வழியாக தினம் ஒரு பாடல். இந்த நாளிலும் கூட யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. மோசையுடன் நான் இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன், உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று சொன்னவன். யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். 15ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எம்மோரி தெய்வங்களுக்கோ, இவர்களுக்கு யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்லி, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று யோசுவா மக்களை பார்த்து சொல்லுகிறார். அதுதான் யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டது. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான், எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன், உன்னை கை நெகிழவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். வீறுகொள், துணிந்து நில் என்று சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தினாலும் கட்டு போடுகிறவர் அவரே. நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிற இறைவன். அவனுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கின்ற பிள்ளைகளை, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டான். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்று சொல். அவனுடைய ஊழியத்தை செய்கின்ற அருமை தேவ ஜனமே, இதைதான் யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்று சொல்லுகிறார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். இயேசு வந்து நிற்கிறார். விடியற் காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நிற்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நாமும் இன்னும் அறியாமலே இருக்கிறோம். அதுதான் திருத்துதர் பணிகளிலே திருத்தொண்டர்களை நியமிக்கும் பொழுது, அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியாரும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான மக்களை கவனமாய் தெரிந்தெடுங்கள் என்று சொல்லி, அவர்களை இந்த பணிக்காக நியமிப்போம் என்று சொல்லி நியமிக்கிறார்கள். அவர்கள் மீது கரங்களை வைத்து அவர்களை அபிஷேகம் செய்கிறார்கள். திருத்தொண்டர்களாக அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். நாங்களோ, திருத்தூதர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று சொல்லி, அப்படி 7 தெரிந்தெடுத்த ஸ்தேவான் தான் கடவுள் மீது நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்தவனாயிருந்தான் ஸ்தேவான். திருத்தூதர் பணிகள் 6:8 வாசித்து பாருங்கள். ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய்
மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தவராயிருந்தார். அவரது ஞானத்தையும் தூய ஆவியின் வழியிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் முடியவில்லை. வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. ஸ்தேவானை கைது செய்கிறார்கள். அவர் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்தவராய் இருந்தார். அவருடைய ஞானத்தையும் தூய ஆவியின் வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளும் எதிர்த்து நிற்க அவர்களால் முடியவில்லை. அவரை கைது செய்ய பார்க்கிறார்கள். அவரை ஒழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஸ்தேவான் தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த பொழுது அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் 6:15 6:15 ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம். நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான். அவரை வெறுக்கிறார்கள், கைது செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவரோ அவரை உயர்த்துகிறார். அவருடைய முகம் வானதூதரின் முகம் போல. ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். ஸ்தேவான் ஞானமும் அருளும் நிறைந்தவர், தூய ஆவி நிறைந்த ஸ்தேவான் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல முன்வரும் பொழுது அவரை தூஷிக்கிறார்கள், அவரை தூஷிக்கிறார்கள். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. நமக்கு வேதனை துன்பங்கள் வரும் பொழுது இறை வேண்டலிலும் இறை பணியிலும் இறை வார்த்தையை அனுபவிப்பதிலும் நமக்கு வேதனை துன்பம் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆவியினாலே நம்மை அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தினால் நம்மை நடத்துகிறவர். உன் வாழ்நாள் முழுதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று அன்று யோசுவாவுக்கு ஆண்டவர் கூறிய வார்த்தை, வாக்குத்தத்தம் இன்று நமக்கும் சொல்லுகிறார். பேதுரு மும்முறை மறுதளித்தவன் தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே 3000 பேரை மனமாற்றுகிறான். இரண்டாவது பிரசங்கத்திலே 5000 பேரை மனமாற்றுகிறான். ஆண்டவர் செய்த அரும் செயல்களை பேதுரு செய்கிறார். பேதுரு நடந்து போகும் பொழுது உடல் ஊனமற்றவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள் அனைவரையும் வழியிலே கிடத்துகிறார்கள். அவருடைய ஆடைகளை தொட்டால் போதும், அவருடைய ஆடைகள் எங்கள் மீது பட்டால் போதும் என்று சொல்லி அங்கே கிடத்துகிறார்கள். பேதுரு அந்த வழியாக நடந்து செல்லும் பொழுது அவர்கள் எல்லோரும் குணம் பெற்றார்கள். தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் சுத்தமானார்கள், ஸ்வஸ்தமானார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் திருத்தூதர் பணிகளிலே. ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்ட மக்கள் நாம். ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி நாம் வேதனைப்படுகிறோம். இல்லை அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது நாம் நிராகரிக்கப்படுவதில்லை. மாறாக ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதைவிட சிறப்பான ஒரு காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி பேதுரு மும்முறை மறுதளித்தாலும் மனம் கசந்து அழுது ஆண்டவரை பின்தொடர்ந்தான். பேதுரு இங்கே வா என்று சொல்லி அவனை தேர்ந்தெடுத்தார். உன் பெயர் பேதுரு, நீ கேபா எனப்படுவாய், பாறையாய் இருக்கிறாய், உன் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று வாக்கு தத்தம். பேதுரு மும்முறை மறுதளித்து போனாலும் பேதுருவை ஆண்டவர் விடவில்லை. அவனை பிடித்து இந்த திருச்சபைக்கு தலைவராக வைத்தார். அப்படிப்பட்ட பேதுரு நாமும் ஆண்டவரிடத்திலே ஸ்தேவானை போல
திருத்துண்டாற்ற நாமும் முற்படுவோமா? நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தையிலும் உறுதியாய் நிலைத்திருக்க ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமா? ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். பேதுருவையும் யோவானையும் தலைமை சங்கத்தின் முன் நிறுத்துகிறார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் கண்டிப்பாக இயேசுவை பற்றி கற்பிக்கக்கூடாது என்று சொல்லி வற்புறுத்துகிறார்கள். பேதுருவும் திருத்தூதரும் மறுமுறையாக சொல்லுகிறார்கள், மனிதருக்கு கீழ்ப்படிவதா கடவுளுக்கு கீழ்ப்படிவதா? மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை முன்னிட்டு நாங்களும் கடவுள் நமக்கு கீழ்ப்படிவோருக்கும் அருளும் தூய ஆவின் சாட்சிகள் என்று சொல்லி கிறிஸ்துவின் உயிர்ப்பை பறைசாற்றினார்கள். கிறிஸ்துவின் உயிர்ப்பை பறைசாற்றினார்கள். கிறிஸ்துவின் வரலாறை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுடைய வரலாறு எப்படி இந்த உலகத்தையே தன்னுடைய வரலாற்றையே பிரித்து போட்டது, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று. ஆகவே இந்த காலத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமை நிறைந்த பிள்ளைகளாய் வாழ இறை ஞானத்தையும் இறை வல்லமையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் மாறுமே. தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளாய் என்னை மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவே. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னை பொழிந்தருள்வே. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை கை நிகழ மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொன்னவர். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். தாய் போல நம்மை தேற்றுகிறவர், தந்தை போல நம்மை ஆற்றுகிறவர், தோள் மீது நம்மை சுமக்கிறவர் நம்முடைய இயேசு ஆண்டவர். என் தந்தை, என் பிதா, என் அப்பா, என் அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை ஆண்டவரே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை வைப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை வைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா,
நீர் போதும் என் வாழ்விலே. உன்னை கை நிகழவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று யோசுவா புஸ்தகத்திலே சொன்னது போல் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்து நிற்க இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு வழியாக ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை வசனங்களை தியானிப்பதிலும் இறை வார்த்தை பணியிலும் இறை வேண்டலிலும் நாங்கள் உறுதியாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இதோ கலைந்து போன பிரிந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. நீர் கொண்டு வந்து சேர்க்க போவதற்காய் நன்றி. இன்னும் அநேக பிள்ளைகளை நீர் கொண்டு வந்து சேர்க்க போவதற்காய் நன்றி. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே, நாசரேனாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழிநடத்தும். இம்மட்டும் நீர் எங்களுக்கு வழிநடத்திய தேவனுக்கு, இம்மட்டும் வழிநடத்தியவருக்கு இனிமேலும் வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தோடு இதோ விடைபெறுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இந்த பாடலை தந்தீரே உமக்கு நன்றி. இந்த அருமையான பாடலை பாட வைத்தீரே உமக்கு நன்றி. வேத வசனங்களின் மூலமாக தியானிக்க வைத்தீரே உமக்கு நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். இறை வார்த்தையிலே நாங்கள் நிறைவு பெற்று செல்ல முகமலர்ச்சியோடு சேவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது போல இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் முகம் பிரகாசமாகட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.